ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கிமினோ ஃப்ரூட் மாஸ்டர் எபிசோட் 6 தான். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல தான் மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கு வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்பதான் இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடும் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாம எப்பிக்குள்ள போகலாம். எப்பிக்கோட ஸ்டார்டிங்லயே அங்க ஒர்க் ஷாப்பை பத்தி அவன் கேட்கறான். ஆனா இங்க இருக்கிற எல்லா ஒர்க் ஷாப்பும் ஹோலி சிஸ்டர் அவங்களுக்கு கீழே இருக்கிற மாதிரி தான் எல்லா ஒர்க் ஷாப்பும் இருக்கு. அதனால லக்ஸரியாக்கு அவளுக்கும் உதவி பண்ண யாருமே முன் வர மாட்டாங்க. இது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நீங்க வேற ஏதாச்சும் ஒர்க் ஷாப்பை தேட முடியாதா? ஒரு நல்லா தேடி பாக்குறாரு. அவருக்கு வெஸ்டர்ன் சைட்ல ஒரு ஒர்க் ஷாப்பும் கண்ணில் பத்து. ரன் பண்றது ஒரு லெஜெண்டரியா இருக்கிற பிளாக் ஸ்மித் போஸ் தான். அவருக்கு நிறையவே திறமை இருக்கான். அவரு ஏகப்பட்ட லெஜெண்டரியான வெப்பன்ஸை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி உருவாக்கி தருவாராம். ஆனா என்ன ஒண்ணு, இப்போ அவருக்கு சில பல பிரச்சனை வந்துன்னு இருக்கான் ரீசெண்டா. இருந்தாலும் பரவாயில்ல, அவரு லெஜெண்டரியான வெப்பன்ஸ் எல்லாம் உருவாக்குவாரா? அப்போ நான் கண்டிப்பா அவரை பார்க்கணும். ஏன்னா எனக்குன்னு ஒரு ஸ்வாடு வேணும். சீன்ல அவ ஆலியாவை பத்தியும் லைட்டை பத்தியும் தான் யோசிச்சுனே போறா. அவங்க ரெண்டு பேரும் இப்போ என்ன பண்ணிருப்பாங்களோ. இந்த சைடு அவங்க ரொம்ப எக்ஸைட்டடா இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு இப்போ லெஜெண்டரியா இருக்கிற அந்த பிளாக் ஸ்மித் அவர் வழியா ஒரு ஸ்வாடு கிடைக்க போகுது. ஆனா அதுக்குள்ள ஒரு பொண்ணு வேக வேகமா முன்னாடி போறா. முன்னாடியே ஒரு 4-5 பேரும் மிரட்ட ஆரம்பிக்க அங்க தாக்கலான்னு போறதுக்குள்ள ஹீரோ அப்படியே தடுக்கிறான். ஆமா, இவன் எப்போ வந்தான்? உங்களுக்கு அசிங்கமாவே இல்லையா? ஒரு பொண்ணு மேல 4 பேரு அப்படியே அட்டாக் பண்றதுக்கு போறீங்க. உனக்கு தேவையில்லாத விஷயம் பா தம்பி. ஆனா அதுக்குள்ள அப்படியே தாக்க போக ஹீரோ அவனோட கத்தி எடுக்கிறான். நீங்க அதுக்குன்னு அவங்கள வெட்டிடக்கூடாது. ஏன்னா ஆபத்தான விஷயமா இது உங்களுக்கு அமையும். ஆனா லைட் அவளைக்கும் அதை கண்டுக்கல. அவனோட ஸ்வாட் கார்டு அந்த ஸ்கில்லை யூஸ் பண்ணி அப்படியே அவனை பறக்க விட்டுறான். இதனால மத்தவங்க பயந்து போய் அப்படியே ஓடி போயிடுறாங்க. யாரையா இவன்? இங்க இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை. இந்த சைடு இப்பதான் அந்த பொண்ணு அவளோட பேரை சொல்றா. என்னோட பேரு மோனிகா, என்னை காப்பாத்தினதுக்கு ரொம்ப நன்றி. என்னோட பேரு லைட்டு, இவ தான் ஆலியா. ஆலியாவை பார்த்தோன்னே அவளுக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. இவ ரொம்ப டைனியாவும் ரொம்ப கியூட்டாவும் இருக்கா. இப்பதான் அவங்க வந்த விஷயத்தையே சொல்றாங்க. நாங்க இங்க வந்தது போஸ்ட் அவரை தேடி தான் வந்தோம். போஸ்டோட ஒர்க் ஷாப் அங்கதான் நீங்க போகணுமா? அப்ப ஏன் பின்னாடி வாங்க. அப்போனா நீ அங்க வேலை செய்றியா இல்ல அப்ராண்டிஸா? ஏதோ ஒண்ணு என் பின்னாடி ஃபாலோ பண்ணி வாங்க. நெக்ஸ்ட் சீன்ல அங்க பார்த்தா யாருமே இல்ல. ஆமா, மத்தவங்களாம் எங்க? நான் அப்படிதான் தனியா வேலை செய்வேன். என்னோட பேர் தான் மோனிகா போஸ்ட். இதை கேட்டோன்னே அவங்க இன்னமும் ஷாக் ஆகுறாங்க. எனக்கு தெரியும் நீங்க ஷாக் ஆவீங்கன்னு. அதே மாதிரி என்னோட திறமையை கேட்டு நீங்க எவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க. கண்டிப்பா உங்களுக்கு வேற லெவலான பொருளை நான் காட்டுறேன். இதை பாருங்க. என்னது ஓட்டியா பேன் இருக்கு. உங்களுக்கு இதோட அருமையை பத்தி தெரியாது. இதை நல்லா பாருங்க. அதை வச்சு அவ பேன் கேக்க உருவாக்கி தரா. அதுவும் டிஃப்ரெண்டான ஷேப்ல. இதோட விலையும் சொல்றா. அது 2000 காயின்ஸா. என்னது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸ்பென்சிவா? ஆமா, இல்லையா பின்ன உங்களால வித்தியாசமா உருவாக்க முடியும். அதே மாதிரி இது ஒன்னும் சாதாரணமான பேன் இல்ல. ஏன்னா இதுல ஓட்டியா இருக்கா. இதை உங்களால கைட்ட முடியும். நீங்க இதை வாங்க தானே போறீங்க. ஆனா இதுல என்ன பெரிய விஷயம் இருக்கு. எப்படியோ சாப்பாடு எல்லாமே கலந்து வயிற்றுக்குள்ள போக போகுது. இதனால எப்படி சாப்பிட்டா என்ன? இதை தான் ஃபர்ஸ்டே மத்தவங்களுக்கும் விற்க பார்த்தேன். ஆனா அந்த தடிமாடு மாதிரி 3 பேர் இருந்தாங்களே, அவங்க என்ன தொத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அது உன் மேல தப்பு இருக்கு. ஏன்னா நீ உனக்கு ஏத்த மாதிரி கஸ்டமர்ஸ் சூஸ் பண்ணல. அதுக்கப்புறம் அவன் சைட்ல ஒரு விஷயத்த பாக்குறான். அங்க ஃபார்மிங்கான டூல் இருக்குமா? அதை பார்த்தோன்னே இவளுக்கு புரியுது. அட லைட், நீ ஃபார்மிங்லாம் பண்ணுவியா? இதெல்லாம் எனக்கு தெரியாம போயிடுச்சு. ஆமா, ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே நான் அறுவடை பண்ணுவேன். ஆனா அது ரொம்ப கஷ்டமான விஷயம் இல்ல. கவலைப்படாத, உன்னோட கையை வேறமா காட்டு. உனக்கான அற்புதமான விஷயத்த நான் உருவாக்கி தரேன். அது உனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாவும் உனக்கு ஏத்த மாதிரியும் இருக்கும். அங்க அவளோட ஸ்கில்ல பயன்படுத்த ஆரம்பிக்கிறாளா. இதை பார்த்து ஆலியா ரொம்ப ஷாக் ஆகுறா. அந்த ஸ்கில்ல வச்சு இவளால இவ விருப்பத்துக்கு எந்த விதமான வெப்பனோ இல்ல ஒரு ஆயுதத்தையோ இவளால உருவாக்க முடியும். அதுவும் ஒரு அற்புதமான முறையில. பரவாயில்லையே, இது உனக்கு ஏத்த ஸ்கில்லா இருக்கு. பிளாக் ஸ்மித்தா இருக்கும் போது இதுக்கு மேல வேற என்ன வேணும்? இதுக்கப்புறம் ஃபைனலி அவ ஒரு பொருளை உருவாக்குறா. அது ஒரு சிசர் தான். அதை யூஸ் பண்ணி பார்த்தா அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அதில் கட்டைய ரொம்ப அற்புதமா வெட்ட முடியுது. இது ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அவ்வளவுதான் மோனிகா, இந்த மாதிரி நான் தேடி வந்த என்னோட ஸ்வாட் உன் வழியா எனக்கு கிடைக்க போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனா ஸ்வாட்னு கேட்டோன்னே அவ ரொம்ப சோகமாவரா. சாரி, என்னை மன்னிச்சிருங்க. ஸ்வாடை தாண்டி என்னால வேற எந்த விஷயமா இருந்தாலும் பண்ண முடியும். ஆனா நான் அதை ஒண்டி உருவாக்க போதில்லை. ஆனா நான் இங்க வந்ததுக்கான காரணமே ஒரு ஸ்வாடை உருவாக்குறதுக்கு தான். நீங்க என்னன்னா இப்படி சொல்றீங்க? இல்ல, நான் ஸ்வாடை இப்போ உருவாக்குறது இல்ல. தாண்டி வேற ஏதாச்சும் விஷயம் உங்களுக்கு உருவாக்கணுமா? கண்டிப்பா சொல்லுங்க, நான் உருவாக்குறேன். ஏன்னா நான் ஸ்டார்டிங்ல உங்களை பார்க்கும் போது கண்டுபிடிச்சிட்டேன் நீங்க அதுக்காக தான் வந்தீங்கன்னு. நான் ஸ்வாடை உருவாக்க முடியலனாலும் நான் மற்ற விஷயத்த உருவாக்குவேன். இருந்தாலும் அதை என்னால விற்க முடியாது. ஒரு ஸ்வாட் ஸ்மித்தா நான் வித்தா ஒண்டிதான் என்னால பொழைக்கவே முடியும். ஒரு ட்ரேட் மேனா நான் இங்க இருக்க ஆசைப்படுறேன். ஆனா கைடு என்ன சொன்னாங்கன்னா, நான் இங்க தான் வரணும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா மற்ற ஒர்க் ஷாப் எல்லாம் அதெல்லாம் எனக்கு சொந்தமானது இல்ல. இருந்தாலும் என் பின்னாடி வாங்க. அதுக்கப்புறம் அங்க போய் பார்த்ததான் இப்பதான் லைட்டுக்கே புரியுது. இங்க இருக்கிற ஒர்க் ஷாப் இது எல்லாமே மோனிகாவோட அப்பாவோட ஒர்க் ஷாப்பா. அங்க மோனிகா வந்தோடனே
ஒரு மாதிரி அவரு கத்த ஆரம்பிக்கிறாரு. என்ன உன்னால முடியலன்னு இப்போ உன்னோட கஸ்டமரை என் மேல நீ திணிக்க பாக்குறியா? வந்ததே தப்பு, நான் இங்க இருந்து போறேன். ஏன்னா எனக்கு ஒன்னும் இந்த மாதிரி மர்ச்சன்ட்ஸ் எல்லாம் தேவையே இல்லை. இதுக்கப்புறம் அங்க லைட்டுக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஏன்னா அவங்களோட பகை அது வந்து ரொம்ப ஆழமா இருக்கு போல. இதனால அவன் அப்படியே யோசிச்சுக்கினே போறானா. பின்னாடியே ஒரு பர்சன் வந்து சொல்றான், ரைட் எனக்கு வந்து உங்களை நல்லாவே தெரியும். அட என்னோட பேர் உனக்கு எப்படி தெரியும்? அதுவா நீங்க ஸ்டார்டிங்ல ஒரு சண்டையை போட்டீங்க, அதுல இருந்தே நான் உங்களுக்கு ஒரு ஃபேனா மாறிட்டேன். ஓ அப்படியா? நான் இங்க வந்ததுக்கு காரணம் ஸ்வாடை உருவாக்கணும் தான். ஆனா இங்க இருக்க நிலைமையை வச்சு பார்த்தா அதனால ஸ்வாடை உருவாக்க முடியாது போல. மோனிகா தான் உருவாக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன், ஆனா அவ உருவாக்க மாட்டா. இப்பதான் அந்த பர்சனே சொல்றான், மோனிகா எதுக்கு உருவாக்க மாட்டானா? ரீசெண்டா தான் 6 வருஷத்துக்கு முன்னாடி மோனிகாவும் அவங்க அப்பாவும் தான் ஒரு மிகப்பெரிய பிளாக் ஸ்மித்தா இருந்தாங்க. மோனிகா ஸ்வாடை செய்ய ஆரம்பிச்சதுல இருந்தே அவளோட பேரும் புகழும் அப்படி பரவ ஆரம்பிச்சது. அவ கை தேர்ந்தவளா மாறிட்டா. ஆனா சில பல மாசத்துக்கு முன்னாடி மோனிகாவோட ஃபேமிலியில இருக்க பாட்டி வந்து கேரேஜ் வழியா எங்கேயோ போயின்னு இருந்தாங்க. அந்த டைம்ல கேரேஜ்ல இருக்கவன் எவனும் ஒருத்தனா அங்க இருக்கிற எல்லாரையுமே கொண்டு போட்டு அப்படியே போயிட்டான். அந்த ஸ்வாட்லயும் மோனிகா உருவாக்குன அந்த சிக்னேச்சர் அது வந்து இருந்திருக்கு. கொஞ்சம் தெரியாம இதுல மோனிகாவோட பங்கு இருக்கிற மாதிரி அவளுக்கு தோண ஆரம்பிச்சிருக்கு. இதனால அவளுக்கு என்ன பண்ணும் தெரியல. அன்னில இருந்து இந்த மாதிரி அவ ஸ்வாடை உருவாக்கத்தே விட்டுட்டா. ஏன்னா அவளுக்கு பிடிச்ச அவளோட பாட்டி அவ எழுந்துட்டா. அதுவும் இந்த ஸ்வாடை உருவாக்குற இந்த திறமைனால. ஸ்வாட் அவ வந்து உருவாக்குனது உண்மைதான், இருந்தாலும் அது ஓனர் டு ஓனர் அப்படியே கைமாறும். இப்படிதான் இந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு மாறி இருக்கு. இதுக்கும் மோனிகாக்கும் எந்த விதமான சம்மந்தமும் இல்ல. இப்படி இவங்க பேச, ஆனா அதுக்குள்ளேயே அங்க ஒரு 2 பேர் வராங்க. அங்க வந்தோடனே கான்ட்ராக்ட பத்தி தான் அவங்க கேக்குறாங்க. ஆனா கான்ட்ராக்ட இவங்களால முடிக்க முடியல. நான் ஆல்ரெடி இவங்களுக்குன்னு டெலிவரி பண்ற வேலையும் இருக்கு. இதுல இவங்களுக்கு வர வெப்பனை சேல் பண்ற மாதிரி இருக்கு. அது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு. உங்களால பண்ண முடியலன்னா என்ன ஆகும்னு நல்லாவே தெரியும். அங்க லைட்டை பார்த்தோன்னே அவனுக்கு வந்து இந்த பையனை எங்கேயோ பார்த்த மாதிரி வந்து அவன் டைரக்டா அந்த பாஸ் கிட்ட பேசுறான். நீ வந்து கான்ட்ராக்ட முடிக்கலனா இந்த மாதிரி என்ன ஆகும்னு உனக்கு நல்லாவே தெரியும். அவனோட டாட்டரை வச்சுதான் நான் வேலையை முடிக்கிற மாதிரி இருக்கும். அவளால பண்ண முடியாது. அவன் நித்திட்டா ஸ்வாடை மேக் பண்றது இல்ல. நான் வந்து அவளை ஃபோர்ஸ் பண்ணி பண்ண வைப்பேன். நீங்க வந்து கான்ட்ராக்ட ஒண்டி கொடுங்க, நான் வந்து பாத்துக்கிறேன். சரி உங்களுக்கே தெரியும் என்ன பண்ணோன்னு. நாங்க வந்து வெயிட் பண்றோம். லைட்டும் என்ன விஷயம் கேட்க இப்பதான் அந்த அப்ரண்டிஸ் சொல்றான், ஏன்னா இவங்களோட டாட்டரை ப்ரொடெக்ட் பண்றதுக்கு இப்போ இவங்க இந்த கான்ட்ராக்டை ஒத்துக்குனாங்க. இதை பண்ணா ஒண்டிதான் அவளுக்கு எதுவுமே தொல்லை வராது. ஆனா இதை பத்தி சொல்லல. அதுக்கு அவர் ஒத்துக்கல. ஏன்னா எனக்கு நல்லாவே தெரியும் இந்த மாதிரி எப்படி ஸ்வாடை வித்து இங்கேயே வாழ முடியும்னு. சீன்ல லைட் வர அவ பார்த்து கத்த ஆரம்பிக்கிறா, நான் தான் ஸ்வாடை செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இல்ல அது இல்ல, இங்க டின்னருக்கு நம்ம போகலாமா? அதுக்கப்புறம் டின்னர் சாப்பிட்றாங்க. அவளுக்கு இப்பதான் ஒரு விஷயமே தெரிய வருது. ஆலியா உன்கிட்ட இந்த அப்ரைசல் இந்த ஸ்கில் இருக்கா? நீ உண்மையிலேயே மாசுதான். ஏன்னா இந்த ஸ்கில் இருக்கிறவங்க என்னோட ஒர்க் ஷாப்ல இருந்தா கண்டிப்பா அது வேற லெவல்ல இருக்கும். இப்பதாங்க ஒரு விஷயத்தையே அவ சொல்றா, நீங்க வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க, அதனால நான் உங்களுக்கு பார்ட்டி கொடுக்குறேன். இல்ல அது தப்பாயிடும். இந்த மாதிரி நாங்க தான் உங்களை இன்வைட் பண்ணோம். பரவாயில்ல நீங்க ஹெல்ப் பண்ணீங்க, அதனால எனக்கு பிரச்சனை இல்ல. லைட் ஏகப்பட்ட விஷயத்த ஆர்டர் பண்ண அவ கத்த ஆரம்பிச்சிடறா. அதுக்குன்னு இப்படியா? நெக்ஸ்ட் சீன்ல அந்த ஹோலி சிஸ்டர் கிட்ட அந்த பர்சன் வந்து லைட்டை பத்தி சொல்றான். அதே மாதிரி வெப்பனையும் நாங்க வந்து கான்ட்ராக்டுக்கு உருவாக்கிட்டோம். என்ன ஒண்ணு லைட் வந்து அங்க இருக்கான். அப்படியா? அப்படின்னா கவலை வேணாம், அதுக்கு நான் அவனை கொன்றாதீங்க, வந்து உயிரோட எனக்கு வேணும். அதே மாதிரி நான் ஒரு ஸ்பையையும் அங்க அனுப்புறேன். இந்த சைடு அவ தனியா போகும்போதே பின்னாடி யாரோ ஒருத்தங்க வராங்க. யார் அதுன்னு பார்த்தா இந்த பிளாக் பேர்டு அந்த ஆளுங்க தான். அங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்கறதுக்குள்ளேயே அதுக்குள்ள அவளை கிட்னாப் பண்ணிடுறாங்க. சீன்ல இந்த விஷயம் வந்து அங்க தெரிய வந்து அங்க அவரெல்லாம் ரொம்ப கடுப்பாகிறாரு. நான் மோனிகாவை அவங்க கிட்னாப் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்களுக்கு லைட் வந்து தேவையா? லைட் அங்க அரினாக்கு வந்தாதான் மோனிகாவை அவங்க விடுவாங்களாம். அங்க அவரு போகலான்னு பாக்குறாரு. அதுக்குள்ள லைட் வந்து தடுக்கிறான். வேணாம், இந்த மாதிரி அவங்க எனக்காக தான் வெயிட் பண்றாங்க, நான் வந்து போறேன், நீங்க ஆலியாவை பாத்துக்கோங்க, நான் தனியா போனாதான் முடிக்க முடியும். சீன்ல அந்த ஆளுங்க மோனிகாவை புடிச்சு வச்சிருக்காங்க. மோனிகாக்கு எதுவுமே புரியல. கவலைப்படாத, நீ தான் ஒரு இற மாதிரி, உன்னால லைட் இங்க வருவான். நீ ஒரு இறையா இருக்கிறது கூடவே இங்கே இருந்து எங்களுக்காக வெப்பனை உருவாக்கி தரப்போற. அது உன்னோட வாழ்க்கை முழுக்க. ஆனா அதுக்குள்ள யாரோ ஒருத்தங்க செவுத்த உடச்சிட்டு வராங்க. யார் அதுன்னு பார்த்தா லைட் தான். லைட் நீ வந்து எதுக்கு வந்த? இங்க வர்றது உனக்கு ஒரு பிரச்சனையான விஷயம். ஆனா லைட் அதை அவளைக்கும் கணக்குல அவங்க ஒரு சொடக்க போட அங்க ஒரு பயங்கரமான மாஸ்டரும் வந்து ஏகப்பட்ட ஆளுங்களும் தாக்க போறாங்க. லைட் இங்க நிக்காத, சீக்கிரமா ஓடிடு, இது வந்து உனக்கு ஒரு ஆபத்தா அமையும். ஆனா அதுக்குள்ள அவனோட ஒரு பயங்கரமான அந்த ஃபேரி ஸ்கில் அதை யூஸ் பண்ண அங்க இருக்கிற மாஸ்டரும் சரி எல்லாருமே அப்படியே தூங்கிடுறாங்க. மோனிகாவுக்கு அவங்க எதுவுமே புரியல. அங்க மோனிகாவை அவன் காப்பாத்துறான். இதுக்கெல்லாம் டைம்ல நம்ம போகலாம். இன்னைக்கு சீன்ல எல்லாருமே ரொம்ப கவலையா இருக்காங்களா? இங்க பார்த்தா மோனிகா ஒரு குழந்தை மாதிரி தூங்கின இருக்கா. இங்க கவலைப்பட வேணாம், இவ கொஞ்ச நேரத்துல முழிச்சுப்பா. என்ன என்னோட ஸ்கில்னால இவ கொஞ்ச நேரம் தூங்கின இருக்கா. லைட்டும் போக அவர் அப்படியே தேங்க்ஸ் சொல்றாரு. இங்கே இந்த எபிசோட முடியுது. மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க, ஏன்னா அப்பதான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்ல ஒரு பெரிய பிரச்சனை போயின்னு இருக்கு, அதனால இங்க போற மாதிரி ஆயிடுச்சு. அப்படி மத்த எபிசோட்லாம் எங்க ப்ரோ காணும் அப்படின்லாம் கேட்காதீங்க. பிளேலிஸ்டா நான் குத்து வச்சிருக்கேன், அதை செக் பண்ணுங்க, லைனாவே உங்களுக்கு கிடைக்கும். நான் உங்களை அங்கேயே சந்திக்கிறேன், இல்ல நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனரா.